எல்லாருக்கும் வணக்கம். இப்போ மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ற ட்ரேட் பண்ற ஒவ்வொருத்தர் மனசுலயும் ஒரே ஒரு பெரிய கேள்வி ஓடிட்டே இருக்கு. இந்த சரிவு எப்போதான் முடியும், எங்க போய் நிக்கும்? சோ வாங்க, இன்னைக்கு அதுக்கான பதில நாமளா தேடாம டேட்டா என்ன சொல்லுதுன்னு அலசி ஆராய்ஞ்சு பார்க்கலாம். மார்க்கெட் பாத்தீங்கன்னா தொடர்ந்து இறங்கிட்டே இருக்கு இல்லையா? இந்த மாதிரி ஒரு பதட்டமான சூழல்ல அடுத்து என்ன பண்றதுனே தெரியாம ஒரு குழப்பம் இருக்கும். அந்த நிச்சயமற்ற தன்மையை உடைச்சு ஒரு தெளிவான நம்பிக்கையோட அடுத்தடியை எப்படி எடுத்து வைக்கிறதுன்னு இந்த பகுப்பாய்வுல நாம தெளிவா பார்க்க போறோம். சரி, நாம எதெல்லாம் பத்தி பேச போறோம்னு ஒரு சின்ன அவுட்லைன் இதுதான். ஒவ்வொன்னா விரிவாக பார்க்கலாம். ஓகே, வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல இப்போதைய மார்க்கெட்டோட நிலவரம் என்ன, ஏன் இப்படி ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்குன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். எதிர்காலத்தை கணிக்கிறதுக்கு முன்னாடி எப்பவுமே வரலாறு நமக்கு என்ன பாடத்தை கத்துக் கொடுத்திருக்குன்னு பார்க்கணும் இல்லையா? சோ வாங்க, நிஃப்டியோட மாதாந்திர சார்ட்ல இருந்து நம்மளோட முதல் க்ளூவை தேடுவோம். நீங்க நிஃப்டியோட மந்த்லி சார்ட் எடுத்து பாருங்களேன். என்ன தெரியுது? தொடர்ந்து 4 மாசமா மார்க்கெட் இறங்கிட்டே இருந்திருக்கு. அதாவது 4 ரெட் கேண்டில்ஸ். இது சும்மா சாதாரணமா நடக்கிற விஷயம் இல்ல, ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு நிகழ்வு. இந்த 4 மாசத்துல மட்டும் நிஃப்டி அதோட உச்சத்துல இருந்து கிட்டத்தட்ட 16% கீழே வந்திருக்கு. யோசிச்சு பாருங்க, 15.7%. இது ஒரு சின்ன கரெக்ஷன்லாம் கிடையாது, இது ஒரு பெரிய குறிப்பிடத்தக்க சரிவு. இப்போ இந்த டேட்டாவை நல்லா கவனிங்க. வரலாறுல நடந்த கரெக்ஷன்ஸ்ல 70% கரெக்ஷன்ஸ் வெறும் 3 மாசத்துல முடிஞ்சிருச்சு. ஆனா நம்ம இப்போ 4வது மாச சரிவுல இருக்கோம். இதுவே காட்டுது இல்லையா, நம்ம இப்ப இருக்கிற நிலைமை கொஞ்சம் அசாதாரணமானதுன்னு. இப்போ இந்த டேபிள்ல தான் முக்கியமான விஷயமே இருக்கு. நம்ம இப்போ சந்திக்கிற இந்த 15.7% சரிவை இதுக்கு முன்னாடி நடந்த இதே மாதிரி பெரிய சரிவுகளோட ஒப்பிட்டு பாருங்களேன். எல்லாத்துலயும் பொதுவா ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னு தெரியுதா? ஆமா, டேட்டா ரொம்ப ரொம்ப தெளிவா ஒரே ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லுது. ஒவ்வொரு முறை இந்த மாதிரி ஒரு பெரிய 3-4 மாச சரிவு வரும்போதும் அதுக்கப்புறம் மார்க்கெட் சும்மா மீளல, ஒரு பிரம்மாண்டமான கம்பேக் கொடுத்து ஒரு புத்தம் புதிய ஆல் டைம் ஹைய தொட்டிருக்கு. இதுதான் வரலாறு நமக்கு கத்துக் கொடுக்கிற மிக முக்கியமான பாடம். ஓகே, வரலாறு நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குது, மார்க்கெட் மீளும்னு சொல்லுது. ஆனா அடுத்த கேள்வி என்ன? இந்த சரிவு இன்னும் எவ்வளவு தூரம் போகும், எங்க இருந்து திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு? வாங்க, டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் என்ன சொல்லுதுன்னு அடுத்த கட்டமா ஆராய்வோம். சரி, ஒருவேளை இந்த முறை வரலாறு சொல்ற மாதிரி நடக்கலன்னு வச்சுப்போம். மார்க்கெட் இன்னும் கூட கீழே போக போகுதுன்னு ஒரு வொர்ஸ்ட் கேஸ் சினாரியோவை எடுத்துக்கிட்டாலும் அது ஒரே அடியா நேரா பாத்தாளத்துக்கு போயிடாது. எப்பவுமே மார்க்கெட் இன்னும் விழணும்னா கூட அதுக்கு ஒரு சின்னதா மேலே ஏறி ஒரு மூச்சு வாங்கிட்டு தான் கீழே போகும். அதுக்கு பேர் தான் புல்பேக். நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல யூஸ் பண்ற ஃபிபோனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் படி பார்த்தா இந்த புல்பேக் எங்க வரைக்கும் போலான்னா கிட்டத்தட்ட 23,900 24,350 வரைக்கும் போக வாய்ப்பிருக்கு. அதாவது மார்க்கெட் பாட்டம் எங்க உருவாகுதோ அங்கிருந்து ஒரு 9% வரைக்கும் ஒரு நல்ல ஏற்றம் வரலாம். அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் திரும்ப கீழே போகுமா இல்லையாங்கிறதையே நம்ம யோசிக்கணும். ஓகே, இந்த புல்பேக் கதையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ மார்க்கெட்டோட ஒரு கடைசி கட்ட பாதுகாப்பரன், ஒரு லக்ஷ்மண ரேகை மாதிரி ஒரு முக்கியமான லெவல் இருக்கு. அது என்னன்னு தான் இப்போ பார்க்க போறோம். அதுதாங்க வீக்லி 200 EMA, அதாவது 200 வாரங்களோட சராசரி விலை. டெக்னிக்கல் விஷயங்கள்ல போக வேண்டாம். சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் மார்க்கெட்டுக்கு ஒரு பெரிய இரும்பு கோட்டை மாதிரி, ஒரு வலுவான சப்போர்ட் லெவல். பாருங்க, வரலாறுல எப்போல்லாம் நிஃப்டி இந்த கோட்டுக்கு கிட்ட வருதோ அப்போல்லாம் அங்க ஒரு சப்போர்ட் எடுத்து ஒரு பாட்டம உருவாக்கி அங்கிருந்து மார்க்கெட் ராக்கெட் வேகத்துல மேல போயிருக்கு. அந்த கோவிட் கிராஷ் மாதிரி ஒரு சில விதிவிலக்குகளை தவிர இது எப்பவுமே ஒரு மேஜிக் மாதிரி வேலை செஞ்சிருக்கு. சோ அந்த லாஜிக் படி பார்த்தோம்னா இந்த சரிவு அதிகபட்சமா போகக்கூடிய இடம் எதுவா இருக்கும்? அந்த 200 EMA இருக்கிற 21,950 ஜோன் தான். இதுதான் நமக்கு ஒரு பெரிய மனதைரியத்தை கொடுக்கிற ஒரு கடைசி கட்ட சப்போர்ட் லெவல். சரி, நிஃப்டி இந்த கதைய சொல்லுது. நாம இத அப்படியே நம்பலாமா? நம்மளோட பகுப்பாய்வை இன்னும் உறுதிப்படுத்திக்க வாங்க பேங்க் நிஃப்டியும் இதே கதையை தான் சொல்லுதான்னு ஒரு கிராஸ் செக் பண்ணிடலாம். நீங்க பாத்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியை விட கொஞ்சம் ஜாஸ்தியாவே இறங்கி இருக்கு, கிட்டத்தட்ட 19%. ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா அதுவும் கரெக்டா ஒரு பெரிய டிமாண்ட் ஜோன், ஒரு முக்கியமான சப்போர்ட்ல வந்து நிக்குது. சோ 2 இண்டெக்ஸும் ஒரே விஷயத்தை தான் நமக்கு சிக்னல் பண்ணுது. சோ நிஃப்டியோட வரலாறு, டெக்னிக்கல் லெவல்ஸ், பேங்க் நிஃப்டியோட நிலைமை, இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான படிப்பினை என்ன? வாங்க பார்க்கலாம். பொதுவா மார்க்கெட்ல என்ன நடக்கும்னா கடைசி கட்டமா ஒரு சரிவு வரும். அப்போ எல்லாரும் பயந்து போய் ஐயோ மார்க்கெட் முடிஞ்சதுன்னு சொல்லி அவங்க கையில இருக்கிறதெல்லாம் வித்துட்டு ஓடுவாங்க.
இதுதான் ரீட்டைலர் செய்யறது. ஆனா பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஸ்மார்ட் மணி என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த பீதியத்தான் அவங்களுக்கான ஒரு பெரிய வாங்கும் வாய்ப்பை பாப்பாங்க. இதை எப்பவுமே ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஒரு பெரிய சரிவுக்கு அப்புறம் எப்போ ஒரு பீதி கிளம்பி மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் விழுதுதோ அதுதான் நமக்கான உண்மையான வாங்கும் வாய்ப்பு. எங்கே பயம் உச்சக்கட்டத்துல இருக்கோ அங்கேதான் நமக்கான வாய்ப்பும் உச்சக்கட்டத்துல இருக்கும். நான் சொல்றேங்கிறதுக்காக நீங்க இதை அப்படியே நம்பணும்னு அவசியம் இல்ல. இது உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் மாதிரி. நீங்களே உங்க சார்ட்டை ஓபன் பண்ணுங்க, மந்த்லி டைம் ஃப்ரேம் வைங்க, 3-4 ரெட் கேண்டலுக்கு அப்புறம் நிஃப்டி என்ன பண்ணிருக்குன்னு பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. அந்த வீக்லி 200 இஎம்ஐ கிட்ட வரும்போது மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணிருக்குன்னு நீங்களே ஆராய்ஞ்சு பாருங்க. அப்போதான் உங்களுக்கும் டேட்டா மேல ஒரு நம்பிக்கை வரும். சரி, நம்ம பகுப்பாய்வோட முடிவுக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு மிக முக்கியமான பொறுப்பு தரப்பு. பாருங்க, நான் ஒரு செபி பதிவு பெற்ற ஆய்வாளர் கிடையாது. இந்த பகுப்பாய்வுல நாம பார்த்தது எல்லாமே கல்வி நோக்கத்துக்காக மட்டும்தான். இதை எதையும் வாங்குங்க வித்துடுங்கன்னு சொல்ற பரிந்துரை கிடையாது. நீங்க எந்த ஒரு முதலீட்டு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் உங்க நிதி ஆலோசகர்கிட்ட கலந்து பேசிட்டு முடிவிடுங்க.